எங்க அம்மாவை நான் பார்த்ததே இல்லை. கனவு மாதிரி இருந்தது. நான் எங்க அக்காவை தான் அம்மாவா நான் நினைக்கிறேன். என் வாழ்க்கையில இது வரைக்கும் நல்லபடியா ஏதோ நடந்துட்டு இன்னும் இனிமேலும் நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும். ஆனா எங்க அக்கா என்னைக்குமே நல்லபடியா இருக்கணும். அக்காவும் மாமாவும் அவங்களுடைய வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்துட்டாங்க. இனிமேலும் இதுங்க நோய் நொடி இல்லாம என்னன்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். எங்க அக்கா எனக்கு அம்மா அம்மா அந்த ஒரு இது மட்டும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா எங்க அம்மாவில நான் பார்த்ததே இல்லை. எனக்கு அந்த கனவு மாதிரி இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும். எங்க அக்காவை என்னைக்கும் சிறப்பமா இன்னுமா ஒத்துமையா நாங்க இருக்கணும். என் அக்காவுக்கும் மாமாக்கும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்க அண்ணன் எங்க அண்ணி திருமண வாழ்த்துக்கள். அவங்க இன்றைய போல என்றும் நீடோடி 100 வருஷம் வாழணும். என் தங்கமான அண்ணா அண்ணிக்கு நல்லா இருக்கணும். அன்பு சொந்தங்களுக்கு வாழ்த்துக்கள். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் என்ற வள்ளுவன் குரலுக்கேற்ப வாழ்ந்து வாழ்வின் அனைத்து சோதனைகளையும் சாதனைகளாக்கி வாழ்ந்த எங்கள் தங்க விழா திருமண நாள் காணும் எங்கள் அக்கா மாமா அவர்களை எங்களை வாழ்த்தி மகிழ்ந்த அவர்களை வாழ்த்த வயதில்லை வணங்கி மகிழ்கிறோம். இறைவன் ஆசி என்றென்றும் உங்களுக்கு. நன்றி, வணக்கம். திருமண நல்வாழ்த்துக்கள். நீங்கள் என்னைக்கும் நல்லா இருக்கணும். அம்மாவை போன்ற தாய்மை குணம் கொண்ட எங்கள் அன்பு அக்கா மாமா, உங்கள் அன்பும் ஆசியும் எங்களை தொடர உங்களை வணங்கி வாழ்த்துகிறோம். இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அத்தை மாமா. திருமண நாள் காணும் எங்கள் அன்புள்ள அக்கா மாமா அவர்களுக்கு இன்னும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம்னு இதுக்கு மேலே தங்க விழா காணும் எங்கள் அக்கா இன்னும் வைர விழா காண இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹாப்பி ஆனிவர்சரி, ஹாப்பி 50th ஆனிவர்சரி பெரியமா பெரியப்பா. நீங்கள் எப்போவுமே இப்பவும் போல் சுறுசுறுப்பாக எல்லா இடமும் வந்துன்னு போய்கிட்டு சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு எப்போவுமே இருக்கணும். ஹாப்பி வெட்டிங் டே அத்தை மாமா. ஹாப்பி வெட்டிங் டே ஆயா தாத்தா. 50வது வருட திருமண நாள் காணும் அக்கா மாமா, நீங்கள் வாழும் ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷ வெள்ளத்தில் மிதக்க உங்கள் குலதெய்வம் குட்டி அம்மனை வேண்டுகிறேன். எங்கள் மாமா மனதில் பட்டதை பேசுவார், ஆனால் அன்பானவர். அக்கா, நீங்கள் எங்கள் எல்லாரையுமே தங்கச்சியாக நினச்சிருக்கீங்க. தங்கச்சியாக நினச்சதை விட உங்கள் மகளாக நினச்சி அன்பு காட்டினது அதிகம். நீயும் நானும் பக்கத்தில் இருந்ததால் உன்னுடைய நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்த அதிக நேரம் கிடச்சிது. உங்களுடைய அக்கா உங்களை சுற்றி ஒரு வட்டம் இருக்கும். அது நம்ம அன்பு உறவுகளிடையே ஒளிவட்டம். அதில் எப்பயுமே நீங்கள் தீபமாக இருந்து நல்லபடியாக இருக்கணும். வாழ்க வளமுடன். ஹாப்பி வெட்டிங் டே மாமா. நீங்கள் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும். அக்கா மாமா இருவருக்கும் 50ஆம் வருட திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் என்னைக்கும் நீண்ட ஆயுளோடையும் ஆரோக்கியத்தோடையும் இருக்க கடவுளை வேண்டுகிறேன். நீங்கள் தான் எங்களோட எனர்ஜி பூஸ்டர். ஏன்னா இந்த சின்ன வயசுலேயும் சின்ன பசங்களுக்கே டப்பு கொடுக்குற அளவுக்கு ஆக்டிவாக இருக்கிற உங்களோட சுறுசுறுப்பை பார்த்து நாங்கள் பல சமயம் ஆச்சரியப்பட்டு இருக்கோம். யாரையும் காயப்படுத்தாத உங்களுடைய பேச்சும் மனசார மற்றவங்களை வாழ்த்துற விதமும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல விஷயத்த யார்கிட்ட இருந்தும் காப்பி அடிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் வாழ்க வளமுடன் செல்லுங்களா அப்படின்னு வாழ்த்துனீங்க. அன்னையிலேருந்து நானும் எல்லோருக்கும் வாழ்க வளமுடன்ட்டு வாழ்த்துவேன். அப்புறம் மற்றவங்களை புகழறதுக்கும் பாராட்டுறதுக்கும் ஒரு தாராள மனசு வேணும். அதில் உன்னை அடிச்சிக்க ஆளே இல்லை. அந்த புகழ் மழையில் உன் தங்கச்சிங்களை அதிகம் நனைய வச்சிருக்க. எதையும் எதிர்பார்க்காத உன் அன்பு தான் இன்னைக்கு ஊரே உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு மாற்றி இருக்கு. வாழ்க வளமுடன் செல்லங்களா.
50வது திருமண வாழ்த்துக்கள் அண்ணா அண்ணிகளுக்கு வாழ்க வளமுடன். காட் பிளஸ் யூ. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி பெரியமா பெரியப்பா. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி பெரியமா பெரியப்பா. பெரியப்பா, உங்களை வாழ்த்த எனக்கு வயது இல்லை. நீங்கள் பட்ட கஷ்டங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். உங்களுடைய இன்பத்துலேயும் துன்பத்துலேயும் நான் எப்பயும் இருப்பேன். நீங்கள் உங்கள் சந்தோஷம் மட்டும்தான் நான் இனிமேல் பார்க்கணும். நான் ஒரு வார்த்தை மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் உங்கள் புள்ளன்னு சொன்னேன். அது அந்த வார்த்தைக்கு நீ அம்மாவா அப்பான்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன். இனிமேல் நீங்கள் எந்த கஷ்டமும் படாமல் நான் உங்களை சந்தோஷமாக பார்த்துப்பேன். உங்களை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த நிமிஷம் பத்தாது. 2 பேருமே ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த எல்லாரையும் வந்து ஒரே மாதிரி பார்க்கறது, எல்லாரையும் கிட்டேயும் ஒரே மாதிரி பாசத்தை காமிக்கிறது, அந்த விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி ஆனிவர்சரி. என்னோட பெரியமாவும் கிடைக்கும். நான் எங்க அண்ணா அம்மாவை பத்தி பேசுறேன். எங்க அம்மா பாக்குறது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா உறுதுணையா இருந்தது எங்க அத்தையும் மாமாவும். அதே போல எங்க அம்மா அப்பா எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்தது எங்களோட வெளிப்பாதான். அதே போல உங்க 2 பேருக்கு சப்போர்ட்டா நாங்க 2 பேர் மட்டும் இல்லை, நாங்க 4 பேர். வணக்கம். பெரிய பாட்டியும் எடுத்தாட்டாலும் என் மேல பாசமா இருப்பாங்க. பெரிய பாட்டியும் எடுத்தாட்டாலும் நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. இந்த 50வது திருமண நாளை கொண்டாடும் இந்த அற்புதமான தம்பதியர்களுக்கு எங்களின் அன்பான 50வது திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். லைஃப்ல எல்லாருக்கும் அழகாவும் அம்சமாவும் மனைவி கிடைக்கணும்னு வேண்டுவாங்க. ஆனா எங்க மாமாவுக்கு அம்சாவே மனைவியா கிடைச்சிருக்காங்க பாத்தீங்களா. அதே மாதிரிதான் பொண்ணும் பொருளும் வேணும்னு தான் சாமி கிட்ட நம்ம வேணும். ஆனா பொண்ணு சாமியே கணவரா கிடைச்சிருக்காங்க எங்க அத்தைக்கு. அவங்களுக்கு பேர்ல மட்டும் பொருத்தம் இல்லைங்க, மனசுலயும் மகா பொருத்தம். இந்த 50வது திருமண நாள் வாழ்த்துக்களை எங்க பெரியமா பெரியப்பாவுக்கு சொல்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 50 மட்டும் இல்ல, 100வது திருமண நாளுக்கும் இதே மாதிரி நாங்க வாழ்த்து சொல்லணும். அதுக்கான வாய்ப்பையும் உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் கடவுள் கொடுக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். இனி 50வது திருமண நல்வாழ்த்துக்கள் தாத்தா பாட்டி. ஹாய் பெரியமா, நீங்க எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. நீங்க யார்கிட்டயுமே இது வரைக்கும் மனசு கஷ்டப்படுற மாதிரி எந்த ஒரு நாளும் பேசினதே கிடையாது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்க என்னைக்கும் நல்லா இருக்கணும். நீங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப உங்களை பிடிக்கும் லைஃப்ல. அதே மாதிரி நீங்க என்னைக்கும் நல்லா இருக்கணும் லைஃப்ல. அதே மாதிரி பெரியப்பாவும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல பெரியப்பா வந்து என்னை வெளியில கூட்டிட்டு போயிருக்காரு. நான் நடக்க முடியாம இருந்தப்ப சாப்பிட்டுட்டு என்னை தூக்கிட்டு போயிருக்காரு. எல்லாரும் சொல்லுவாங்க ஏன்பா தூக்குறேன்னு. ஆனா பெரியப்பா வந்து என் பொண்ணு நான் தூக்குவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால பெரியப்பாவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க 2 பேரும் என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும் பெரியப்பா. அதனால இதுதான் என் லைஃப்ல ரொம்ப சந்தோஷம். நான் கடவுளை உண்மையா பிரார்த்திக்கிறேன் பெரியப்பா. நான் வந்து உங்களை பத்தி பேசணும்னு யோசிச்சதுக்கு அப்புறம் என் மைண்டில் பட்டது நீங்கள் வந்து 2 விஷயம்தான். ஒன்று விட்டு கொடுக்கறது, இன்னொன்று சகிப்புத்தன்மை. விட்டு கொடுக்கறதுன்றது பொதுவாக சொல்லுவாங்க உறவுங்களை வந்து சேமிக்கணும் பாதுகாக்கணும்னு சொல்லி. அது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இங்கே எல்லாருமே ஒரு பாயிண்டில் அவன் இடத்துல அவன் பேசணும் கரெக்டாக நாங்கள் நிற்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் இறங்கி விட்டு கொடுத்து போவீங்க. அதே போல் ஒருத்தரை நம்ம ஏற்றுக்கணும்னா அவங்ககிட்ட இருக்க குறை எதுவுமே பார்க்காம அவங்கள ஃபுல்லாக ஏற்றுக்கணும். சில பேர் நம்ம பேசும்போது அட் பண்ணி பேசுவாங்க. அப்படி இருந்தாலும் அது அவங்க நேச்சர்ப்பா, அதை நம்ம வந்து அப்படியே தான் ஏற்றுக்கணும். அதெல்லாம் நம்ம அவங்க குறையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. அந்த 2 விஷயம் நான் உங்ககிட்ட பார்க்குறேன், குட் குவாலிட்டிஸாக பார்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த எல்லாரும் வீடியோ போட்டிருக்காங்களா, அது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க உள் மனசுல இருந்து உங்களை பற்றி சொன்ன விஷயமா இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் ஒருத்தான ஆள் தான்.
செகண்ட், இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், ஆனா ஒரு சாதாரணமா தான் இருக்கும். இதே நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது இது உங்களுக்கு மிகப்பெரிய ஹாப்பி மூமெண்டா இருக்கும். ஓகே, ஹாப்பி 50வது திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். கஷ்டமா அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி யாரோ சொன்னீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து வாழ்க்கை படிப்படியா முன்னேறி தனிப்பட்ட முறையில முன்னேறி இருந்தாலும் இந்த கஷ்டம் உழைப்புலதான் நான் சும்மா ஒரு சப்போர்ட் மாதிரி சப்போர்ட் பண்ணுவேன், வேற எதுவுமே நான் பண்ணல. அதோட இதுதான் என்னோட இது. ஆனா எப்பவுமே என்னோட சப்போர்ட் வந்து 100% இருக்காது. சின்ன காக்க பெரிய எப்பவுமே ரெண்டுமே உண்டு, எப்பவுமே உண்டு. அக்காது கல்யாணம் ஆகி வரும்போது கட்டிக்க துணி கூட எடுத்துட்டு வரணும். அப்படியே வந்து இவங்க புடவை கொடுத்துதான் எனக்கு இது பண்ணாங்க. அப்பதிலிருந்து ஒரு குழம்பு வைக்கணும்னு தெரியாது, எல்லாமே இவங்கதான் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அம்மா இல்ல, 2 பேர் தான் அம்மா அப்பா. அது மாதிரி எனக்கு ஒரு புள்ள, நான் மருமகள், எல்லாமே நாங்க தான் கடைசி. இது 80வது கல்யாண நாள நான் கொண்டாடணும், உசுரோட இருந்தா அதை செய்யணும், அதுதான் என்னுடைய ஆசை. பிள்ளைங்களும் பொண்ணுங்களும் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. இவ்வளவு கிராண்டா இதை செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கிறேன் நான். பேர பேத்தி புள்ள பொண்ணு மருமக எல்லாரையும் இது மாதிரி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். நாங்க 2 பேரும் எல்லாரும் நல்லா இருக்கணும், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும். அது கூட நல்லா இருக்கிறதே எவ்வளவு ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும். நீங்க தாண்டா எங்க கிட்ட வந்து எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு முடிவு ஆச்சு சேர்ந்து நீங்க தாண்டா பாதுகாப்பு எல்லாம் நீங்க தான். வாழ்க வளம், நல்லா இருக்கணும்.